தேவர்களை செலவழித்தாச்சு. ஆமாங்க. நான் செய்துடா. போய் நம்ம என்ன சேத்துல குளிச்சுட்டு வரணும். நேத்துக்கா பண்ணி எதுல ஊர்னு கிடக்கும்? ஏய் யாராவே? ஓகே சார். வேலை செய்துடா. ஆமாங்க. அங்கே வரோம். ஆமா. வேலை செய்து. வேலை செய்து. ஆமா. ஆபத்தின் உரத்தில் யாரால் தெரியுமா? நிகடா ஒரு கோட்டை அழக்குடி அந்த எரிகடாசுரன் எமகண்டாசுரனால் எனக்கு ஆபத்து இருந்தது. அவர்களால் தானே எனக்கு ஆபத்து. என் களத்தில் இருக்கக்கூடிய 4 வாதிகளை களவாடி விட்டார்கள். வடக்கு தோழர்கள் அப்படி நின்று விட்டது. அது மட்டுமல்லாமல் என்னை அடித்த சொற்பத்தை குறைத்துக் கொண்டே ஓடிவிடுகிறான் சுவாமி. பிரம்மா, ஆமா, அவர்கள் இதுவரை நம்ம எடுத்ததே கிடையாது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இப்பேற்பட்ட பலம் வீரம் எப்படி வந்தது? ஒருவேளை நீங்கள் என்ன வரம் கொடுத்தீர்களா? நான் கொடுக்கவில்லை. இல்லை, நீ கொடுத்தாயா? நானும் வரம் கொடுக்கவில்லை. நீயும் கொடுக்கவில்லை, நானும் கொடுக்கவில்லை. பிறகு எனது மைத்துனர் கொடுத்திருப்பாரா? இல்லை, அவர் கொடுத்திருந்தால் எனக்கு தெரிந்திருக்குமே. உண்மைதான் தந்தை. எனது மாமா அந்த கைலாயவாசன் வரம் கொடுத்திருந்தால் நமக்கு உண்மை விளக்கம் தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஆனால் உண்மை விளக்கமே தெரியாமல் போய்விடவில்லை. யார் தான் வரம் கொடுத்திருப்பார்? ஒருவேளை எனது ராஜை சக்தி கொடுத்திருப்பாளா? இருந்தாலும் இருக்கலாம். இப்போது சக்தி அழைத்து கேட்டால் உண்மை என்னவென்று தெரிந்துவிடும். இப்போது அன்னை சக்தியை வணங்கலாம். அது வளைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே குவித்து பாடுகின்றோம் காத்திடுவாள் கருமா காத்திடுவாள் கருமா. பிரம்மா, ஆமாம், நீங்கள் இருவரும் உங்களை பார்த்தால் உடலெல்லாம் சோர்வடைந்து காணப்படுகிறது. என்ன காரணம்? இப்பேற்பட்ட துயரத்திலே அடைந்து கொண்டிருக்கிறமே காரணம் தெரியுமா? என்ன காரணம்? எல்லாம் ஆபத்து தாகி. ஆபத்தா? உண்மைதான். பிரம்மா, என்ன உரைக்கிறார்? யாரால் உங்களுக்கு ஆபத்து? யாரால் எங்களுக்கு ஆபத்து நடந்தது தெரியுமா? யாரால்? நிகண்டாபுரி கோட்டை ஆளக்கூடிய எரிகண்டாசுரன் எமகண்டாசுரனால் எங்கள் இருவருக்கும் ஆபத்து இருந்தது. தேவர் மூவர் அனைவருமே சிறைபிடித்து விட்டார். எங்களை அடியோடு நம்ம அடித்து துரத்துக் கொண்டே ஓடி வருகின்றான். அவனுக்கு ஏற்பட்ட மலம் எப்படி வந்தது, வீரம் எப்படி வந்தது என்று ஒன்றுமே புரியவில்லை. அந்த எரிகண்டாசுரனுக்கு வரமளித்ததே நான் தான். நீயா? நீங்களா வரம் கொடுத்தீர்கள்? ஆமா. உங்களுக்கு வரம் பெற்ற காலத்தினால் தேவர் மூவர் அனைவருமே துன்புறுத்துகிறார். அப்படியா? அனைவருமே சிறைபிடித்து விட்டார். தேவர்கள் மூவர்களையும் சிறைபிடிக்க வேண்டும் என்றால் அவரை அடித்தால் மட்டுமே நீங்கள் சிறைபிடிக்க முடியும். ஆகினால் இப்போதே சென்று அந்த எரிகண்டாசுரனையும் யமகண்டாசுரனையும் நீங்கள் தான் அழிக்க வேண்டும். தங்கா, தேவர் மூவர் அனைவரையும் சிறைப்பிடித்து விட்டார். இப்போது இங்கேதான் வருவார். நீங்கள் புறப்படுங்கள், அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியே அவர்கள் புறப்படுங்கள். அந்த தேவர் மூவர் அனைவரையும் சிறைப்பிடிக்க சென்றோம். அடித்து சித்திரவதை செய்தோம். இந்த வழியாக ஓடினார்கள். அவர்களை பிடிக்க வேண்டும். ஓடிவா. கருத்த நிறம், கருத்த உருவம், யாருடா இது? பார்த்தா எல்லையம்மன் மாதிரி
இலையில உட்காந்து தெரியல. எல்லாம் இல்லையா? அடே யமகண்டேஸ்வரா, எங்கே வந்தாய்? எங்கே வந்தாயா? அந்த தேவர் மூவர் அனைவரையும் என் கைக்குள் அடக்க நினைத்து அவர்கள் அனைவரும் எங்களுக்கு பயந்து எங்களால் அடிவுரை பற்றி இந்த வழியாக ஓடி வந்தார்கள். அவர்களை பிடிக்க தேடி ஓடி வந்திருக்கின்றேன். நாம் உங்களுக்கு தேவையான வளர்ச்சி கொடுத்தால் தேவர் மூவர் அனைவரும் சிரிப்பித்து விட்டீர்களா? இப்போது உன்னை நான் இதே இடத்தில் உன்னை இப்போது கொல்ல போகிறேன் பார். நீ என்ன சொல்ல போகிறேன்? ஏன் முடியாது? உன்னிடத்திலே வரப்பெற்ற வரப்பிரசாதினார் என்னை சொல்ல முடியுமா? அடே யமகண்டேஸ்வரா, வரம் பெற்றாயே, என்ன விட்டு வரம் பெற்றாய்? என்னவென்று பெற்றேன்? இந்த பாராய பிரபஞ்சத்தில் எந்த ஒரு ஆடவராலும் இறப்பென்பதே இருக்கக்கூடாது என்ற வரத்தை பெற்றேன். அடே யமகண்டேஸ்வரா, எந்த ஒரு ஆடவராலும் இறப்பு என்பதே இல்லை என்று வரத்தினை பெற்றாய். ஆனால் எந்த ஒரு பெண்ணாலும் இறப்பு இல்லை என்று வரத்தினை பெற்றாயா நீ? பெண்கள் அவர்களால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? அடே வல்லாள கண்டா, உனக்கு வீரம் இருந்தால் வாழ பார்க்கலாம் சமருக்கு. அடே சக்தி, என்னை பார்த்து